கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாய் எபிரேயர் 13:8 வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. உங்கள் சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் எல்லாத்தையும் நீக்கி நம்மை உயிர்ப்பிப்பது ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்கும் போது இது தூங்குற நேரம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது. அல்லேலூயா. தூங்குகிற நேரம் இல்லை, இது தான் நம்மை உயிர்ப்பிக்கிற நேரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல தம்முடைய வார்த்தை போய் வெறுமனே திரும்பி வராதா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை உயிர்ப்பித்து பிறகுதான் வரும். அதனால இந்த வசனத்தை கேட்கணும், அப்படியே உட்கொள்ளணும். உங்களுக்குள்ள நீங்க கொண்டு போகும்போது பாருங்க, நீங்க பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. சரி, வாசிங்க எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நேற்றும், முடிந்த காலத்திலையும், இன்றும் இந்த நிகழ்காலத்திலையும், என்றும் வருங்காலத்திலும் என்ன பண்ண மாட்டார், மாறவே மாட்டார். நாமெல்லாம் எப்படி பிறக்கும்போது குழந்தையா பிறந்தோம், வாலிபராக இருந்தோம், இப்போ வயசாகி போச்சு, நரைச்சி போச்சு, சொட்டை விழுந்துருச்சு, சுருங்கி போச்சு, எல்லாம் தோலெல்லாம் இல்லை, அப்படி மாறி போயிட்டோம். மாறி போகுது உலகமே, எல்லாம் மாறி, கிளைமேட்டெல்லாம் மாறுது. மழை காலத்தில் வெயில் வருது, வெயில் காலத்தில் மழை வருது, என்னென்னமோ கொலாபரேஷன் எல்லாம் ஆகி போகுது, எல்லாம் மாறி போகுது. ஆனால் நம்ம ஆராதைக்கு நம்முடைய தேவனை யாரா, மாறாதவர். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் வாசிங்க. மோசே கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால், உங்க கடவுளுடைய பேர் என்னன்னு அவங்க கேட்டா நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன், என்ன பேரு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயிடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். ஆமென். மேலும் தேவன், போதும், அது வீட்டில் போய் படிங்க, நம்ம சீக்கிரமா போகலாம். இப்போ ஆண்டவர் சொல்ல பாருங்க என்ன சொல்றாரு, என்ன பேர், அவர் பேர் என்னவா, இருக்கிறவராகவே இருக்கிறேன், மாறாதவர். அவர் என்ன அன்னைக்கு எப்படி இருக்காரோ இன்னைக்கு அப்படியே தான் இருக்காரு, என்னைக்கும் அப்படியே தான் இருப்பார். அல்லேலூயா. ஆனால் உலகத்தில் எல்லாமே என்ன ஆகி கொண்டு வருது, மாறிக்கொண்டே வருகிறது. சூழ்நிலைகள் மாறலாம், எல்லாமே உலகத்தில் மாறலாம். ஆனால் நம்முடைய தேவன் மாறாதவராக இருக்கிறார். எதுலெல்லாம் அவர் மாறலன்றத 6 பாயிண்ட் இருக்குது. அதில் 3 பாயிண்ட் மட்டும் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம், மீதி 3 அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். எதெல்லாம் இந்த உலகத்தில் மாறிச்சுன்றது உங்களுக்கு சொல்கிற பாருங்க. அப்போ உங்களுக்கு அப்போ தான் புரியும் என்ன மாறிச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இப்போ எனக்கு 60 வயசு, நாங்கள்லாம் சின்ன பசங்களாக, இந்த குட்டி பசங்களாக நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்னு தெரியல. அப்போல்லாம் இந்த பாட்டு கேட்கணுன்னா கிராம ஃபோனுன்ட்டு ஒன்று இருக்கும், அது இவ்வளோ பெரிய ரெக்கார்டு ஒன்று இருக்கும். சிடி இருக்குல்ல, உங்களுக்கு சின்ன சிடி, அதுக்குள்ளே பெருசாக கருப்பாக இருக்கும், அது மண்ணில் செஞ்சுருப்பாங்க, அதில் தான் ரெக்கார்ட் பதிய வச்சுருப்பாங்க. கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிரும், கீழே போட்டால் உடஞ்சிருது. அதை அந்த கிராம் ஃபோன் மேலே வச்சு, கரண்ட் எல்லாம் கிடையாது, சைடில் ஒரு இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும், அதில் நல்லா கையில் கீ கொடுத்துட்டு அது மேலே ஒரு கம்பி, நம்மளே அது ஒரு 2 பாட்டுக்கு தான் அந்த கம்பி வேலை செய்யும். அந்த பின் ஊசி அதை உள்ளே குத்தி அதை எடுத்து அதை மேலே அப்படியே மெதுவாக வச்சுட்டா சுற்றும். அங்கேயே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், அது பாட்டு பாடும். அதுதான் அந்த காலத்தில் பாட்டு கேட்குறது. பழைய பாட்டெல்லாம், அதில் ஆண்டவருடைய பாட்டெல்லாம் அது போடவே. எங்கள் தாய் மாமா வீட்டில் அது இருந்துச்சு. எங்கள் விளையாட்டு அது தான், சுற்றணுன்னா ஒரே சந்தோஷம் எங்களுக்கு. சுற்றிட்டு அது மேலே வச்சா பாடும். இது சரியாக சுத்தாததுனால ரொம்ப கீ கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அப்போது கேளுங்கள் கொடுக்கப்பேடு, அதை பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பாடு, பாட்டு புரியாது. கொஞ்சம் அப்படியே அந்த சாவி கீ இறங்கிச்சுன்னு வைங்க, கேளுங்கள் கொடுக்க பாட அழுகும். ஒரே லெவலில் பாடாது, பாட்டு பாடாது. எவ்வளோ கஷ்டப்பாருங்க அந்த நாட்களில். கரெக்டாக கீ கொடுக்கணும், அந்த கீ கொடுக்குற அளவுக்கு சுத்தமாக அது வச்சா தான் கரெக்டாக பாடும், இல்லாட்டி வேகமாக பாடும், இல்லாட்டி அழுகும். அதை கரெக்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு காலம் அந்த நாட்கள் இருந்தது. அப்படி தான் பாட்டெல்லாம் கேட்கணும். ரொம்ப கஷ்டமான காலம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு அதை கரண்ட்டில் கண்டுபிடிச்சாங்க. கரண்ட்டில் கரெக்டாக 33, 45, 78 அப்படின்னு 3 சுவிட்ச் இருக்கும். 33 வச்சிங்கன்னா வாட்ஸ், நம்ம பாடுற பார்த்துங்க ஹல்லேலூயா அந்த மாதிரி பாடும், மெதுவாக பாட்டு. 45 வந்தால் 2/4 பாட்டு, கொஞ்சம் ஸ்பீடாக பாடும்.
78 வச்சுட்டிங்கன்னா 6/8 பாட்டு, இன்னும் சூப்பராக பெரிய வேகமாக பாடுற பாட்டு. அப்படி ஸ்பீடு வச்சுக்கலாம், கரண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கும். அதில் அதே மாதிரி நீடில் வைக்கணும், அந்த நீடில் பிச்சுட்டு போயிடும், அதுவும் தேயும், அதுவும் மாற்றணும். அப்போ அந்த பிளாஸ்டிக்கில் ரெக்கார்டு வந்துருச்சு. இப்போ என்னாச்சு, மண் ரெக்கார்டு போயிடுச்சு பாருங்கள். பிளாஸ்டிக்கில் வெயிட்டே இல்லாது வந்துச்சு. அது ஒரு பக்கத்தான் பழசு பாடும், இது 2 பக்கம் தோசை மாதிரி திருப்பி போடலாம். இப்படி போட்டாலும் பாடும், மறுபடியும் அதை எடுத்து திருப்பி போட்டாலும் பாடும். கொஞ்ச நாள் ஆன பிறகு அதே ரெக்கார்டில் ஒரே பக்கத்தில் 2 பாட்டு. பயங்கர ஆச்சரியங்களுக்கு. நடுவில் ஒரு கோடு மட்டும் இருக்கும், அந்த கோடு மேலே வச்சா வேறு பாட்டு பாடும், முன்னாடி வச்சா ஒரு பாட்டு பாடும். இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்தது, அதனால உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நாட்களில் ஒவ்வொன்றும் எங்கள் தாய்மாமா அதை வாங்குவார், அவர் கொஞ்சம் பணக்காரர். அப்போது அந்த ரெக்கார்டு வாங்கி அந்த பாட்டெல்லாம் போடுவோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மைக் செட் கட்டிட்டு அதுக்கு ஆம்பிளிஃபையர்னு இருக்கும், அதில் இவ்வளோ பெரிய பல்பு உள்ளே இருக்கும். அது 1 பீஸ் போச்சுன்னா பாடாது. ஆம்பிளிஃபையர் போட்டு ரொம்ப நேரம் சூடு ஆனால் தான் சவுண்டே வரும். இப்போ மாதிரி அப்படியே சுவிட்ச் போட்டனால வராது. ஆம்பிளிஃபையர் இருக்குல்ல, இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஆன் பண்ணி அது ஒரு 5 நிமிஷம் சூடாகணும். உள்ளே இருக்கிற பல்ப் அப்படியே சூடாகி ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு தான் உங்களுக்கு வெளியே சவுண்டே, பாட்டு சவுண்டே வரும். டக்குன்னெல்லாம் போடவே முடியாது அந்த நாட்களில். ரேடியோவில் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ரேடியோ 5 நிமிஷம் சூடான பிறகு தான் உங்களுக்கு பாட்டே வரும். அது சூடாகிறதுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்குற பாட்டு போயிடும். பக்கத்து வீட்டில் பாடுது, அந்த பாட்டு போடுங்கன்னு இப்போ டிவியில் போடுறீங்க, அப்படிலாம் போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம். அந்த காலம் அப்படியே மாறும்போது அந்த வால்வெல்லாம் தூக்கி எடுத்து சின்ன கண்டென்சராக கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டென்சர் பாருங்க, இப்போ சுவிட்ச் போட்ட உடனே என்ன ஆகுது, டக்குன்னு பாடுது. அப்போ அந்த ரெக்கார்டும் என்னாச்சு, அதுதான் ஃபேமஸ்ன்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா கேசட் வந்துச்சு, கேசட் டேப் ரெக்கார்ட். அப்போ நீங்களாம் பிறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், அந்த காலத்தில் நீங்களாம் வந்திருப்பீங்க. அப்போ கேசட் வந்தோடனே அது கொஞ்சம் தேஞ்சணும், அப்படியே உள்ளே சுற்றிக்கும், அதை பிச்சை எடுக்கணும், மறுபடியும் ஒட்டணும், மறுபடியும் அது உள்ளே போடணும். நல்ல பாட்டு பாடும்போது தான் சர்றன்னு உள்ளே போய் மாட்டிக்கும். இப்படி எல்லாம் பிரச்சனை வந்துட்டு இருந்தது. சரி, அது நம்ம சந்தோஷம் என்ன பண்ணோம், இது நல்லா இருக்கு, ரெக்கார்டு போட்டு அது போட்டு இது போடுறதுக்கு ஒரு கேசட்லேயே எத்தனை பாட்டு, ஒரே பக்கத்தில் 10 பாட்டு, திருப்பி போட்டால் 10 20 பாட்டு ஒன்றா இருக்குது. இது நல்லா தானே இருக்குது, அப்படி இது நல்லா தான் இருக்குது, சந்தோஷம் அப்படித்தான் இருக்கும்னு நம்ம நினைச்சோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகி பார்த்தா சிடின்னு வந்துருச்சு பாருங்க. இந்த ஒரே சிடியில் அதில் 10 பாட்டு 15 பாட்டு 20 பாட்டு, அது MP3ன்னு வேற வந்துருச்சு. ஒரே சிடியில் 50 பாட்டு 100 பாட்டுன்னு வந்தோடனே இப்போ பாருங்கள், அந்த மண் ரெக்கார்டும் அழிஞ்சு போச்சு, அந்த பிளாஸ்டிக்கில் வந்து அந்த ரெக்கார்டும் அழிஞ்சு போச்சு, அந்த ஆம்பிளிஃபையரில் அழிஞ்சு போய் இப்போ சிம்பிள் ஆம்பை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த கேசட்டு போயிடுச்சு. இப்போ சிடி தான் நம்ம நினச்சி காரில் அங்கே இங்கே போட்டு இதுக்கு மேலே என்னென்ன வரப்போகுது, இது தான் உலகம் அப்படி நம்ம நினைத்து கொண்டிருந்தோம். டிவி தேட்டரில் போய் சினிமா பார்த்துட்டு இருந்தால் இருட்டா, கஷ்டப்பட்டு அது வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டில் வந்தால் அதான் அந்த ஆண்டனாவை திருப்பி பார்த்துட்டு இருந்தோம். இது என்னடா இப்படின்னு நினச்சா இப்போ ஆண்டனாவே இல்லை, ஒன்றும் இல்லை, நேராக என்ன சேட்டலைட்லேருந்து வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ யாரும் டிவியே பார்க்குறதில்ல, எல்லாம் பெட்டில் படுத்துட்டு செல்ஃபோன்லேயே பார்க்குறாங்க. இப்போ என்ன போச்சு பாருங்கள், தேட்டரும் மூடியாச்சு, டிவிக்கும் மதிப்பில்லாமல் போச்சு, எல்லாம் கையில் வந்துச்சு. இப்போது காலம் என்ன ஆகிக்கொண்டே இருக்குது, மாறிக்கொண்டே இருக்கு. ஒன்று வந்தோடனே இன்னொன்று கெடுக்குது, ஒன்று வந்தோடனே ஒன்று ஆஃப் ஆகுது. ஒரு தொழில் போகுது, அந்தந்த தொழிலில் இருந்தவங்க அந்த கடையெல்லாம் மூடிட்டாங்க பாருங்கள். இப்போ தேட்டரெல்லாம் மூடியாச்சு, நிறைய தேட்டர் மூடியாச்சு. ஒன்று வந்து ஒன்று க்ளோஸ் பண்ணி போயிட்டே இருக்கு உலகத்தில். ஆனால் இயேசு எப்படி இருக்கிறாரு, அவரை ஆஃப் பண்ணி இன்னொன்று வரவே வராது. அந்த நாட்களில் ஃபோட்டோலாம் நீங்கள் பெரிய இது, அந்த காலத்து கேமராலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அவர் உள்ளே அப்படியே ஒளிஞ்சு தான் எடுப்பார், இருட்டாக இருக்கணும், வெளிச்சமே படக்கூடாது. அந்த ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் இருட்டு ரூமில் தான் டெவலப் பண்ணணும். அது வெளிச்சத்தில் திறந்துட்டிங்கன்னா போச்சு, ஒரு ஃபிலிமும் படமும் வராது. அது கேமரா, அதுக்கு ஒரு ஃபிலிமு. அது ஊட்டியில் தான் HPFன்னு சொல்லி அந்த ஃபேக்ட்ரி இருந்துச்சு, பயங்கர ஃபேமஸ். அது உலகப்பூரா அது தான் கோடாக் அந்த ஃபிலிம் போகும். அது அப்படியே காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கொடுத்து டெவலப் பண்ணிட்டு வர்றதுக்கு 10 நாள் 20 நாள் ஆகும். அது வர்றதுக்குள்ளே உங்கள் மூஞ்சே மாறிடும், அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட காலங்கள். அந்த ஃபோட்டோ எடுக்கிறது இப்போ பாருங்கள், நீங்கள் அப்படியே செல்ஃபியில் எடுத்துகிட்டு உடனே பார்க்குறீங்க, நல்லா இல்லையா, டெலீட் பண்ணிட்டு மறுபடியும். அப்போ டெலீட்டெல்லாம் பண்ண முடியாது, எப்போ எடுத்து அப்படியே கண்ணை மூடி இருந்தால் அதை கண்ணை மூடிட்டு தான் இருக்கும் அந்த ஃபோட்டோவில். இப்போ அப்படி கிடையாது, கண்ணை மூடி எடுத்துட்டுமா அதை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொன்று, சரி இல்லையா மறுபடியும் இன்னொன்று, உடனே காலங்கள் எப்படி மாறுது பார்த்தீங்களா. எல்லா காலம் மாறுது, ஆனால் இயேசுவோ அப்படியே இருக்கிறார்.
அவரை மாற்றவே முடியாது. அவருக்கு மேலே இது போல் ஒன்று வந்து அவரை பீட் பண்ணவே முடியாது. ஒன்று வந்து ஒன்றை அழிக்குது பாருங்க, அப்படியெல்லாம் பீட் பண்ணவே முடியாது. அந்த நாட்களில் பெண்களெல்லாம் எப்படி மாவாட்டிட்டு இருந்தீங்க, கல் அப்படியே இருக்கும், நீங்கள் மேலே ஆட்டிகிட்டு இருந்தீங்க. இப்போ மேலே இருக்கிறது அப்படியே இருக்குது, கல் சுற்றுது, கல் சுற்றுது, அது மேலே இருக்குது. அந்த நாட்களில் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கட்டில் நம்ம அப்படியே ஏறிட்டு இருந்தோம். இப்போ பெரிய பெரிய மாலுக்களில் போனால் படிக்கட்டு சுற்றுது, நம்ம நின்றுட்டுருக்குறோம். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அப்படியே படிக்கட்டில் நின்றுட்டா அது அப்படியே மேலே போகுது, படிக்கட்டு மேலே போகுது, நம்ம நின்றுட்டே இருக்கிறோம். காலங்கள் என்ன ஆகுது? மாறுது, உலகம் மாறுது, எல்லாம் மாறுது. ஆனால் தேவனோ மாறாதவர். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. அவர் என்றைக்கும் மாறாதவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நம்மை அழைத்தவர் மாறாதவராக இருக்கிறதுனால மல்கியா 3:6 ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் மாறாதவராக இருக்கிறதுனால நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நாமெல்லாம் நிர்மூலமாகாமல், இத்தனை மாற்றங்கள் வந்தாலும், உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டிருந்தாலும், கிளைமேட் மாறுது, அரிசி மாறுது, அரிசியெல்லாம் பிளாஸ்டிக்கில் வந்துருச்சுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. எல்லாமே மாறினாலும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது காரணம் என்னன்னா, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் அப்படியே செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. அவர் ஒருபோது நம்முடைய தேவன் என்ன பண்ண மாட்டாரா? மாற மாட்டார். நம்மளை போல நாளுக்கு நாள் என்ன ஆக மாட்டார்? மாற மாட்டார். திடீர்னு நம்ம மாறிக்கிட்டே இருப்ப பாருங்க. அப்படியெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரா? மாற மாட்டார். இப்போ முதலாவது தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய தேவன் அவருடைய தெய்வீக தன்மையில மாற மாட்டார். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நான் சொன்னது என்னன்னா, அவருடைய தெய்வீக தன்மையை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவே மாட்டார், மாறவே மாறாது. அவர் அன்றைக்கும் தெய்வந்தான், இன்றைக்கும் தெய்வந்தான், நாளைக்கும் தெய்வந்தான். அதான் அவர் சொல்றாரு, என்னுடைய மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடை, ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார், அதை விட்டு கொடுக்கவே மாட்டான். அவர் தெய்வத்தன்மை, அந்த தெய்வீக தன்மையில் அவரை யாரும் மாற்றவே முடியாது. அதான் நான் சொன்னேன் பாரு, ஒன்று ஒன்றை கெடுத்து போட்டுச்சு, ஒன்று இன்னொன்று கெடுத்து போட்டுச்சு, இப்படியே ஒவ்வொன்றா கெடுத்து போட்டு வந்துச்சு. ஆனால் இந்த இயேசுகிறிஸ்துவினுடைய தெய்வீக பவரை வேற ஒரு தெய்வீக பவர் கெடுக்கவே முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த, அவரை பீட் பண்ணவே முடியாது. ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான், ஆரம்பமும் அவர் தான், முடிவும் அவரே. கடைசி வரைக்கும் எதுவுமே நம்ம ஆண்டவரை மிஞ்சவே முடியாது. நம்ம ஆண்டவர் விட இன்னொரு பவர்ஃபுல் ஆண்டவர் வந்துட்டாரு, நம்ம ஆண்டவரை இன்னொரு பவர் அப்படிலாம் சொல்லவே முடியாது. உலகத்தில் வரலாம், ஒன்று மாறி வந்துட்டு இருக்குது, ஒன்று அழிஞ்சு போய் கொண்டே இருக்கு. ஆனால் கர்த்தர் மாறாதவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அவருடைய தெய்வீக தன்மையில் அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் தெய்வம், அவர் ஒருவர் தான் தெய்வம். கடைசி வரைக்கும் அவர் தான் தெய்வம். நேற்றும் அவர் தான் தெய்வம், இன்றைக்கும் அவர் தான் தெய்வம், நாளைக்கு அவர் தான் தெய்வம். உலகத்தின் கடைசி பரியந்தம் நம்ம இயேசுவே தெய்வம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமே. ரெண்டாவது எதில் அவர் மாறாதவராய் இருக்கிறார்? யோசுவா 21:45 வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிட்டு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்க. அவர் வார்த்தையில மாறாதவர். ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லிட்டாருன்னா, பைபிளில் சொல்லியிருக்கிற வார்த்தை ஒன்றுமே என்ன ஆகாது? மாறாது. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நாளைக்கு யோசனை பண்ணிவிட்டு நான் தப்பாக சொல்லிட்டேன், ஏமாந்து சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டார். சொன்னது தான். ஆசீர்வதிப்பேதான். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவே, கீழாக்காமல் மேலாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, அந்த வசனத்தை அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும். அந்த வார்த்தையை அப்படியே நம்ம விசுவாசிக்கணும்.
ஆண்டவர் நாளைக்கு உங்களை பார்த்தோன்னா உனக்கு அது சொல்லியே, அவங்களே அப்படிலாம் சொல்ல மாட்டான். மனுஷன் தான் அப்படி மாறி 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 பேசுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான். அதனால தான் படிக்காதீங்க. யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அதனுடைய யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. வேற்றுமை நிழல் இல்லைன்னா நம்முடைய நிழல் பாருங்க மாறிட்டே இருக்கும். காலையில் சூரியனுக்கு முன்னாடி நீங்கள் நின்னீங்கன்னா பெருசாக தெரியும், மத்தியானம் ஆக ஆக சின்னதாகும். நாம் அதே ஹைட்டு தான், ஆனால் அது சின்னதாகும். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெருசாகும். அதான் நிழல் எப்படி மாறுதோ அது போல மனிதர்கள் மாறுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ மாறாதது. சொன்னது அப்படியே செய்வா, மாறவே மாட்டான். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னார். கொடுத்தாரா இல்லையா? ஜீவனை கொடுத்தார் பாருங்க. சொன்ன வார்த்தை அப்படியே செஞ்சார். கொடுக்குறேன்னா கொடுக்குற, அவ்வளோதான். நம்ம யோசிக்க மாட்டார். அப்புறம் நம்மளே என்ன பண்ணுவோம், யாராவது 1000 ரூபாய் கேட்குறா 2000 ரூபாய் கேட்குறாங்கன்னா சரி நாளைக்கு தரேன்னு சொல்லிடுவோம். அவங்களும் நம்பி மறுநாள் வருவாங்க. மறுநாள் வந்து அப்படியே தலையை சொறிவோம். நேற்று சொன்னேன், ஆனால் நான் அங்கே அவங்கக்கிட்ட வரும் நான் எதிர்பார்த்தேன்னா அவங்க தரல பிரதர், தரல சிஸ்டர், கோச்சிக்காதீங்க, வேறு எங்கேயாவது பாருங்க, மாறி விடுவோம். நிழலை போல நம்ம மாறி விடுவோம். ஆனால் கர்த்தர் சொன்ன பிறகு தலையை சொரிய மாட்டாரு. சொல்லிட்டனே, ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. சொல்லிட்டாருன்னா அதை உருவாக்கியாவது உனக்கு தருவார். அவர் இல்லாததை இருக்கிற வண்ணமாய் காண்கிற தேவன். இல்லாதது ஒன்று உனக்கு தரேன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா கூட உனக்காக புதுசாக உருவாக்கி தருவார். அதான் வார்த்தை. இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒன்றுமே அவர் என்ன பண்ணலையா, தவறவே இல்லை. எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்தா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தரேன்னு சொன்னால் அத்தனை போராட்டங்களை பிரச்சனைகளை கடந்து வனாந்தரத்தை கடந்து அவர்களை சுமந்து கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அதான் மத்தேயு 24:35 அதான் சொல்லுது, வாசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. என் வார்த்தைகள் ஒருபோது என்ன ஆகாது, ஒளிந்தே போகாது. ஆண்டவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தை எப்படி இருக்கும், உயிரோடவே இருக்கும். இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை. இந்த வார்த்தை வந்துட்டு சும்மா திரும்பி வரவே வராது. நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே இந்த வார்த்தையை சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஆசீர்வாதங்களை உயிர்ப்பித்து விட்டு தான் திரும்பி வருமா. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அப்போ அது மாறவே மாறாது. அதனால தான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்கிறது, அந்த நாட்கள் ஒரு பாஸ்டர் இருந்தாராம், மரியாளின் மகன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இல்லைன்னே சொல்லக்கூடாதா. யார் மரியாளின் மகன்? இயேசு. அதுபோல் இயேசுக்கு உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தை உயிரோடவே இருக்கும். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தைன்னு ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் போகவே போகாது. அதனால தான் நீங்கள் வார்த்தையை அதிகமாக வாசிக்கணும், அதிகமாக தியானிக்கணும், அதிகமாக விசுவாசிக்கணும், அதிகமாக நீங்கள் நம்பணும், அதிகமாக உட்கொள்ளணும், அதிகமாக கேட்கணும். இந்த வார்த்தையை கேட்கிறவர்களும் இதை வாசிக்கிறவர்களும் இதன்படி நடக்கிறவர்களும் யார்? பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த வசனத்தை நம்ம பாக்கியவான்களாய் மாற்றும். இந்த வசனத்தை நேசித்து வாசிக்கிறவர்கள் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் வாய்க்கில் எல்லாம் சக்சஸ் பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதம் உண்டுன்னு சொன்னால் உங்கள் கையில் இருக்கிற இந்த வேத வசனம் தான். இதைத்தான் நம்ம படிப்பதற்கு பிசாசு என்ன பண்ண மாட்டான், விடவே மாட்டான். நீங்கள் MBBS படிக்க விட்டுருவான், இன்ஜினியர் படிக்க விட்டுருவான், நீங்கள் எல்லாம் படிக்க விட்டுருவான். ஆனால் எதை படிக்க விட மாட்டான், உங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிற, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிற, உங்களை செழிப்பாக்குகிற, உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிற, உங்களை பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கிற இந்த ஜீவனுள்ள உயிருள்ள இந்த வேத வசனத்தை மட்டும் தினமும் நீங்கள் வாசித்து ஒழுங்காக வாசித்து தியானிக்க பிசாசு விடவே மாட்டான். கசப்பாக காட்டும். ஜாய்ஸ் மேயர் அவங்க 6 மாதம் உள்ள வாக்கு தத்தங்களெல்லாம் எடுத்து எழுதி வைத்து சொல்லி ஜெபம் பண்ணாங்களா. அதுக்கு பிறகு தான் அவங்க உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரராய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். எது மூலமா? வசனத்தின் மூலமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களுக்குள்ள வசனம் இருக்கணும். புரியுதுன்றே சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் மனுஷன் முகத்தை பார்க்குறா, நான் உங்கள் இருதயத்தை பார்க்குறேன்டாரு. இருதயம் என்கிற பலகையில் யாரெல்லாம் வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே ஆண்டவருடைய
ஆசீர்வாதமும் வல்லமை வரங்கள் கிருபை அபிஷேகம் தானாய் வந்து இறங்கோ. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அங்கே வசனம் இல்லாத இடத்துல என்னதான் அபிஷேகம் வந்தாலும் ஆசீர்வாதம் வராது. ஒரு தோட்டம் இருக்குன்னா அந்த தோட்டத்தில் விதை இருந்தாதான், அந்த தோட்டத்தின் மேலே மழை பெய்தான் அந்த விதை முளைத்து நமக்கு பலன் தரும். விதையே இல்லாத நிலத்தில் எவ்வளோதான் மழை பெய்தாலும் குப்பைங்கோ தான் வளரும், களைகள் தான் வளருமே தவிர பயிர் ஒன்றும் வளராது. அதுபோல் உங்கள் இருதயத்தில் நீங்கள் தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து எங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் அமர்ந்தீங்கன்னா தேவனுடைய அபிஷேக வல்லமை உங்கள் மேலே இறங்கும் போது நீங்கள் படித்து கொண்டு வந்து அந்த வசனமெல்லாம் முளைத்து எழும்பி அது மரமாய் காய் விட்டு கனிகளை தந்து அது உங்களை செழிப்பாக்கும். புரியுதுன்னு ஒரு அலையிலே சொல்லுங்க. அந்த விதை மாறவே மாறாது. அதான் ஆண்டவர் சொல்கிறது, அது அழியவே அழியாது. வானமும் பூமி ஒளிந்து போகும், ஆனால் இந்த வார்த்தைகள் என்ன ஆகாது, ஒழிந்து போக. அதனால் உங்கள் இருதயத்துக்குள்ள நிறைய வசனத்தை விதையாக நீங்கள் விதைச்சு 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 வச்சிங்கன்னா அந்த மாறாத அழிந்து போகாத அழுகி போகாத இந்த வேத வசனங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். காற்றும் இல்லை மழையும் இல்லை, நீங்கள் வெட்டின குழிகள் எல்லாம் தண்ணீரினால் நிரப்பப்படும். நம்புறவங்கள ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, ஆச்சரியமாக இருந்தால் அவங்க வீட்டு லோன் கட்ட முடியாமல் கவர்மெண்ட்டில் வந்து சீல் வச்சுட்டாங்க. ஆனால் அந்த அம்மா ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நீங்கள் அழுது ஜெபம் பண்ணிச்சு, நானும் பாஸ்டமாக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம். பார்த்தா திடீர்னு அங்கேருந்து ஃபோன் வந்திருக்கு. என்னென்னா, நீங்கள் லோனு கட்ட வேண்டாம், ஒன்று கட்ட வேண்டாம், எல்லாம் சரியாகி போச்சு, நீங்கள் பத்திரத்தை வாங்கி போங்கன்னு சொல்லி பத்திரத்தை கொடுத்துருக்குறாங்க. கண்ணீரோடு வந்து காலையில் சாட்சி சொல்லிச்சு பாருங்கள். இதான் காற்றும் இல்லை மழையும் இல்லை, வெட்டின குழிகள் தண்ணீரினால் நிரப்பப்படும். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும்னா இந்த மாறாத இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுது ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. லூக்கா 4:4 அதை சொல்லுது, வாசிங்க. பிரதித்திரமாக 4:4 அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே பாத்தீங்களா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாத்துங்க, நம்ம பிழைப்பு இந்த உலகத்துல நம்ம எதை நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம், எப்படி இந்த உலகத்துல பிழைக்கணும், நான் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், குறைவில்லாமல் இருக்கணும், கடன் வாங்கக்கூடாது, எதை பிழைப்பு. இவங்க நல்லா பிழைக்கிறாங்கடா அப்படின்னு சொல்றல, இவங்க நல்லா பிழைக்கிறாங்கடா நம்ம சொல்றோம்ல. அப்ப அந்த ஒரு நல்ல பிழைப்பு இந்த உலகத்துல நமக்கு வேணும்னா அங்க வசனம் என்ன சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, 3 வேளை நல்ல மூக்கு மட்டும் சாப்பிட்றதுனால அல்ல, நீங்க 3 வேளை பைபிள் படிக்கிறதுனால பாருங்க, ஆண்டவர் சொல்லுது வார்த்தையினாலே பிழைப்பான். வார்த்தையை வாசித்து 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 தியானித்து கொண்டிருந்தீங்கன்னா பொருளாதார ஆசீர்வாதம், சரீரத்தில் சுகம், பலன், ஜீவன், நிம்மதி, சமாதானம் எல்லாம் இந்த வார்த்தைக்குள்ள ஆண்டவர் வைத்து இந்த வேத வசனத்தை கத்த நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். இந்த ரகசியம் உங்களுக்கு புரிந்துருச்சுன்னா உலகத்தில் தங்கத்துக்கு ஏன் நம்ம மதிப்பு கொடுக்குறோம், தங்கத்துக்கு ஏன் நம்ம அதிகமாக விலை கொடுத்து வாங்குறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அது விலை உயர்வு. ஏன் விலை உயர்வு? என்ன ஆகாது? யாரோ சொன்னாங்க, அழிஞ்சு போகாது. புரியுதா? இந்த இரும்பு மாதிரி தகர மாதிரி அது தண்ணி பட்டா அழிந்து போகாது, கரை பிடிக்காது. நெருப்பில் போட்டாலும் உருகி போனாலும் மறுபடியும் தங்கமாகவே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நெருப்புக்குள்ளேயே விழுந்துச்சுனாலும் அது நீங்கள் அப்படியே பொறுக்கி எடுத்து மறுபடியும் கொடுத்தீங்கன்னா சுத்த பண்ணி மறுபடியும் தங்கமாகவே நமக்கு கொடுப்பாங்க, அழிஞ்சு போகாது. மழையிலோ எதுலேயுமே அழிந்து போகாத ஒரு பொருள் தான் தங்கம். அதனால தான் அதை நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். அப்போ அது விலை உயர்ந்ததானதுனால விலை உயர்வை கொடுத்து வாங்கி பத்திரமா வைத்திருக்கிறோம். அதே போல இந்த வேத வசனமும் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அப்போ தங்கெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். ஆனால் இந்த வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த வார்த்தையை எவ்வளோ பத்திரமா நம்ம வாங்கி வைக்கணும். புரியுதுன்னு மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அந்த தங்கத்தையும் வெள்ளியும் பொண்ணையும் தேடுறதை விட அதை விட இதே என்ன பண்ணுங்க, வசனத்தை அதை விட விலை உயர்ந்ததுன்றாரு. ஆனால் நமக்கு இலவசமாக கொடுத்துட்றாங்களா பைபிளில்? இலவசமாக நம்ம கொடுத்தா நம்ம அதுக்கு மதிப்பே தெரியறதில்லை, அதனுடைய மதிப்பே நமக்கு தெரியறதில்லை. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் வருது. உங்கள் கஷ்டம் நீங்கணும், கவலை நீங்கணும், வறுமை நீங்கணும், ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கணும்னா அனுதினமும் இந்த வேதத்தை தேடி நீங்கள் வாசிங்க. உங்களுக்கான சகல ஆசீர்வாதமும் இந்த வேத வசனத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். பொண்ணை விட வெள்ளியை விட இந்த வேத வசனம்
விலையேற பெற்றது. நம்புறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க. அதனால இந்த வசனத்தை நீங்க தினமும் வாசிக்கணும். அந்த நாட்கள்ல அப்படியே வசனம் பைபிள் நம்ம கையில கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, நல்ல ஜிப்பு போட்டு வேற கொடுத்துட்டாங்க. அது எதுக்கு நீ படிக்கிற, ஜிப்பு போட்டு பத்திரமா வச்சுக்கணும் சொல்லி ஜிப்பை வேற போட்டு கொடுத்துட்டாங்களா. இப்போ நம்ம அதை தொடர்றது கிடையாது, படிக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம எவ்வளவுதான் தேவனை ஆராதித்தாலோ உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் முளைத்து வருவதில்லை, செழிப்பு வருவதில்லை. நம்மளும் யோசிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், காணிக்க கொடுக்குறோம், தசமா கொடுக்க எல்லாம் தான் பண்ணி பார்க்குறோம். ஆனாலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது. அப்படின்னா இந்த விதை இல்லை. இந்த விதை மாறாத இந்த விதையை நீங்கள் வாஞ்சியோடு தாகத்தோடு கூட உங்கள் இருதயத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டு இங்கே சர்ச்சுக்கு வாங்க. டெய்லி நாளையிலேருந்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு அதிகாரம், சாயந்தரம் ஒரு அதிகாரம், புரியுதோ புரியலையோ நல்லா படிச்சுட்டு நீங்கள் வாங்க. பிறகு இங்கே ஆராதித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் துளிர்விடும். எத்தனை பேர் நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தவங்க பார்க்கலாம். அதுதான் வேதம் சொல்லுது. ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து ஒரு ஏதேன் தோட்டத்தில் வைத்து அங்குள்ள எல்லா பழங்களையும் நீங்கள் சாப்பிடுங்கன்னாரு. 2 பழ விசேஷித்த பழத்தை அங்கே வைத்தார். என்னென்ன பழம்? ஒன்று ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க கனி. இது நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது, சாப்பிடுகிற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள்னாரு. இந்த ஜீவ விருட்சத்தின் கனி அது என்னன்னா, இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சாகவே மாட்டீங்க. அன்னைக்கு அவங்க சாப்பிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம சாக மாட்டோம். நம்முடைய மனிதனுக்குள்ள இருந்து அந்த மனநோன்ற தன்மையே அதை எடுத்துரும். அப்படிப்பட்ட பவர் அந்த பழத்தில் வைத்திருக்கிறா. இப்போ நம்ம மரித்து மத்திய ஆகாயத்தில் பேரடைஸ் போனால் அந்த பழத்தை தருவாருன்னு வெளிப்படுத்தல் சொல்லுது. ஜெயம் கொள்கிறவனே எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அங்கே போய் நீங்கள் அந்த கனியை புசிச்ச உடனே அப்புறம் கோடி கோடி வருஷம் உயிரோடவே இருப்பீங்க, சாகவே மாட்டீங்க. அப்போ இந்த மரணம் என்பது நமக்குள்ளே வருவதற்கு காரணம் என்னன்னா, இந்த ஆதாம் ஏவாள் 2 பேரும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோன்னே மகிமை இழந்து போனாங்க. மனித குலத்திற்கு மரணம் வந்துருச்சு. இப்போ நமக்கு அந்த தாத்தா பாட்டியை பார்த்தா கோபம் வருது. இவங்க எதுக்கு சாப்பிட்டாங்க? இவங்க சாப்பிடாம இருந்திருந்தா நமக்கு மரண பயமே இல்லையே. இப்போ பாருங்க, நெஞ்சு வலிச்சா பயம் வருது, வயிறு வலிச்சா பயம் வருது, சுகர் வந்தால் பயம் வருது, பிபினா பயம் வருது, ஒரே பயம், மரண பயம் நமக்கு. இதெல்லாம் காரணம் யாரு? அந்த பாட்டி தாத்தா. எந்த பாட்டி தாத்தா? ஆதாம் ஏவாள். இப்போ அவங்கள பார்த்தா மூக்கு மேலே ஒரு குத்து விடலான்ற மாதிரி நம்ம கோபம் வருது. ஆனால் அதே தப்பத்தை இன்னைக்கு நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். புரிதல் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இப்போ அந்த மரண பயத்தை கர்த்தர் நீக்கி, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்கத்தக்கதாக இயேசு தம்முடைய ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்து நம்ம ஆத்மாவை உயிர்ப்பித்து, இன்றைக்கு இந்த ஆத்மா உயிரோடு கூட நீங்க பாதுகாத்து மரணத்தை ஜெயித்து நீங்க பாதாளத்தை ஜெயித்து பரலோகத்துக்கு வரணும்னா, இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனம் என்கிற ஜீவ விருட்சத்தின் கனி, ஆண்டவர் புதிய ஏற்பாடுல அதான் சொல்றார், வசனம் என்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்க புசிங்க அப்படின்னு இதை கொடுத்திருக்கிறார். இப்போ எந்த ஆதாமே எந்த ஏவாளும் இதை சாப்பிட்றது கிடையாது. அதே அவங்க பண்ண தப்பதான் நாமும் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை கண்டுக்கிறதே கிடையாது. இதெல்லாம் மூடி வச்சுட்டு அழுகி போன பழத்தையும் பாய்சன் பழத்தையும் வியாதி உண்டாக்குற பொருளையும் பர்கரையும் சிக்கனையும் இதை தான் தின்னுட்டு இருக்கிறோம். இதை திங்கிறது கிடையாது. இதை நீங்கள் இன்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அதே நித்திய ஜீவனை உண்டாக்குகிற அந்த பவர் இதுக்குள்ளே வைத்திருக்கிறார். இது நித்திய ஜீவனை மாத்திரமல்ல, உங்களுக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கான சகல ஆசீர்வாதங்கள் இதை கொண்டு வரும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இதில் இருக்கிற வாக்குத்தத்தம் முழுவதும் உங்களுக்கு தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு தான். அவங்க 10 பேருக்கு கொடுத்தது நமக்கு எத்தனையும் நீங்க எடுத்துக்கலாம். இயேசுவின் மூலமா அந்த அத்தனை வாக்கு தத்தங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுகிற அந்த கிருபையை கர்த்தர் இந்த கிருபை நாட்களிலே தந்திருக்கிறார். அதனால நீங்க வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணுங்க, ஆராதிங்க, உங்களுக்குள்ள வசனத்தை வைத்துக் கொள்ளுங்க. அது முளைத்து எலும்பு பாருங்க, கோடா கோடியாய் உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அதான் ரகசியம். அதான் ஆண்டவர் சொல்ல, நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழுவிதிராது இருக்கிற மரத்தை அப்படியே செழிப்பாக இருப்பீங்க, கடன் கொடுப்பீங்க,
அத்தனை வசனங்கள் இங்கே இருக்கு. நீங்கள் தேடி தேடி வாசிங்க, உங்களுக்காக எடுத்து வாசிங்க. ஜெபம் பண்ணும்பொழுது நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்து போல் இருப்பேன், வற்றாத நீரூற்று போல் இருப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நான் கீழாக்காமல் மேலாவாய் சொல்லுங்க. நான் வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவேன். 3 ஏக்கராக்கு நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோம். ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? நீங்கள் சொல்கிறது பார்த்தா தர்ற மாதிரி தருவார். அதான் 6 கோடியாக இருக்கலாம், 10 கோடியாக இருக்கலாம், ஆனால் இலவசமாக தருவார். ஒரு பைசா கூட நம்ம செலவு இல்லாமல் தருவார். அதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை தருவேன். நம்புங்க, விசுவாசிங்க, வசனத்தை வாசிங்க, தியானிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை குறைவுபடாத கொடுத்தது உண்மையானால், புதிய ஏற்பாடில் நமக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அத்தனையும் இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவா. வசனத்தை வாசித்து தியானித்து அதை பற்றி கொடுங்க. அனுதினமும் அதுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. அதை நீங்கள் அதன்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. பாருங்க, இந்த வருஷம் முடிவுக்குள்ள எல்லாம் இருக்கிற இந்த நிலையிலிருந்து 1000 மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ஆனால் தீத்துல அவர் எங்க ஊழியக்காரர்களை எங்களுக்கு சொல்றாரு பாருங்க. தீத்து 3:8 என்ன சொல்றாரு பாருங்க. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. இந்த வார்த்தை என்ன உள்ளது? உண்மையுள்ளது. சத்தமா உண்மையுள்ளது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க கையில் இருக்கிற பைபிள் வார்த்தை உண்மை உள்ளது. அப்ப நம்ம உண்மையை நம்பணுமா பொய்யை நம்பணுமா? உண்மையை நம்பணும். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள். இந்த வார்த்தை உண்மை உள்ளதுன்னு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ள நம்மலாம். நீங்களா யார் இடத்துல விசுவாசமா இருக்கிறீங்க? தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறேன் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எங்களுக்கு சொல்ல அவங்கள என்ன கிரியை செய்யணும்? நற்கிரியைகளை செய்யும்படி இந்த உண்மையான இந்த வசனத்தை நீ எப்படி பிரசங்கம் பண்ணணும் சொல்லுங்க. ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணுங்கிறார். அதனால உங்களுக்கு ஜாக்கிரதையா நான் பிரசங்கம் பண்றேன். இந்த வசனத்தை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, வசனத்தை பிடிச்சு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, வசனத்தின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் கால் இடராது, குறைவில்லாமல் நடத்துவான். வெண்கல கதவெல்லாம் உடையும், இரும்பு தாழ்பாலெல்லாம் முறியும். அந்த காலத்தில் இருக்கிற புதையல், ஒளிப்பிடித்திருக்கிற பொக்கிஷம் கர்த்தர் உங்களுக்கு தருவா. கோடா கொடியை பெருக பண்ணுவா. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி தருவா. உங்கள் வருமானத்தில் பல மடங்கு பெருக பண்ணுவா. நானா திசையிலிருந்து உங்கள் வருமானத்தை தேடி நபர்களை கர்த்தரை அனுப்புவா. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதை தேடி, ஏன்னா அவங்க பேரை பெருமைப்படுத்திடுவா. ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் உங்கள் பேரை பெருமைப்படுத்திடுவார். அங்கே எல்லாம் அங்கே வந்து குவிய செய்வா. தேவனால எல்லாம் கூடும். இப்போ நீங்கள் ஒரு டெய்லர் வேலை செய்கிறீங்கன்னா, ஒரே ஒரு ஜாக்கெட் நீங்கள் யாருக்காவது ஒரு மேரேஜ்க்கு யாருக்கோ ஒருத்தர் தைச்சி கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த மேரேஜுக்கு வர்ற அத்தனை பேரும் அந்த ஜாக்கெட்டை பார்க்குற மாதிரி ஆண்டவர் செய்வார். லேடிஸ் எல்லாம் அதை பார்த்தோன்னே ஆச்சரியப்படுவாங்க. எங்கடா போய் தைச்சது, எங்கே போய் தைச்சு கேட்பாங்க. எங்கே தைச்சிங்க கேட்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்கள் பேரை சொல்லுவாங்க. அடுத்தது கேட்குற அத்தனை பேரும் உங்கள் கடையை தேடி வருவாங்க. இது யார் செய்கிற காரியம் தெரியுமா? நம்முடைய தேவன் செய்கிற காரியம். ஒரே ஒரு காரியத்தில், ஒரே ஒரு விஷயத்தில் உங்கள் பேரை பெருமைப்படுத்திடுவார். எங்கேயோ கண்ட கர்த்தர் கொண்டு போய் விடுவார். பாட்டு பாடுற ஊழியக்காரங்களை பாருங்கள், ஏதோ ஒரு பாட்டு தான் அவங்க சூப்பராக பாடியிருப்பாங்க. அந்த ஒரு பாட்டு அவங்கள உலகப்பூரா கொண்டு போகுது பார்த்தீங்களா? ஒரே பாட்டு ஃபேமஸ் ஆகும், ஆனால் அந்த ஒரு பாட்டில் உலகப்பூரா அவங்கள கூப்பிடுவாங்க. எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னுவாங்க. அதுதான் கர்த்தர். ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட என் தேவனால் கூடும். அதனால் கர்த்தர் கொடுத்த அந்த வசனத்தை நீங்கள் கனப்படுத்தணும், வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தணும். இயேசு சொன்னால், நான் உங்களை நியாயம் தீர்க்க வரவில்லை, நான் உங்களை ரட்சிக்க வந்தேன். ஆனால் இந்த வேத வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். இந்த வேத வசனம் தான் அளவுகோல். இது தான் தூக்குண்டு. இந்த வீடு கட்டும்போது தூக்குண்டுன்னு வாங்க பாருங்கள். ஒரு கட்டையை வச்சுட்டு அப்படியே வச்சேன்னா அந்த இரும்பு கரெக்டாக எங்கெல்லாம் தள்ளி இருக்குன்னு காட்டும், கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையான்னு காட்டும். அதுதான் வேத வசனம். இது தான் நம்மளை கரெக்டாக ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்கும். பாருங்கள், இந்த வசனத்துக்கு இவங்க கீழ்ப்படியில் படிக்கலை, இதெல்லாம் தெரியல அப்படின்னு கரெக்டாக நம்மளை ஆண்டவர் அளவுகோல் காட்டும் இந்த வசனம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கான ஒரு வழினா இந்த வேத வசனம். அதை நீங்கள் இதைத்தான் உங்களுக்கு எப்படி போதிக்க சொல்கிறாரு? ஜாக்கிரதையான போதி. வசனத்தை உன் ஜனங்களுக்கு கற்றுக்கொடு, வார்த்தையினுடைய மகிமையை சொல்லிக் கொடு. வார்த்தையினாலே உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குன்றதை உங்கள் விசுவாசிங்க
பசங்களுக்கு நீ கற்றுக் கொடுன்னு எங்களுக்கு சொல்கிறார். அதனால் இந்த வார்த்தை தான் மிக மிக முக்கியம். புரியுதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஏன்னா வானமும் பூமி ஒளிந்து போகும், ஆனால் இந்த வார்த்தை என்ன ஆகாது, ஒரு வார்த்தை அந்த வார்த்தையினுடைய உறுப்பு ஒரு சின்ன ஒரு எழுத்து கூட நிறைவேறாமல் போகாது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆனால் இந்த வார்த்தை குறித்து ஆண்டு சொல்லும்போது மத்தேயு 7ஆம் அதிகாரம், அது உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்க மாட்டேன், ஆனால் அதை படிங்க. 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வர பாருங்க. உங்கள் நாமத்தினால் நாங்கள் பேயை துரத்தணும், பிசாசை துரத்தணும், தீர்க்க தரிசனம் சொன்னோம்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்நாட்களில் எத்தனாவது வசனம்? 22 எல்லாம் எடுத்துக்கங்க. அங்க வசனத்தினுடைய மகிமை என்னன்னு சொல்றாரு பாருங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். எல்லாம் செஞ்சாங்க, பேயை துரத்தினாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அதில் உண்மைதான், உண்மையான தீர்க்க தரிசனம், உண்மையா பேய் ஓடிச்சு, எல்லாம் கரெக்ட், எல்லாம் சரியா பண்ணோம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அப்படி செய்து கூட ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ நான் உன்னை ஒரு நாள் உன்னை எனக்கு தெரியலையேன்றார். பேய் ஓட்டிருக்காங்க, தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க, ஊழியர் எல்லாம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க, ஆனால் ஆண்டவர் அவங்களை பார்த்து உன்னை எனக்கு தெரியாதுங்கிறாரு. ஏன் சொன்னார்? அடுத்த வசனம் வாசிங்க. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்படின்னா பேய் ஓட்டுறது, பிசாசு ஓட்டுறது, தீர்க்க தரிசனம் சொல்றது அக்கிரம செயல் நினைச்சிடக்கூடாது. அதெல்லாம் கர்த்தருடைய செயல். கர்த்தர் தான் அவங்களை கொண்டு அதெல்லாம் செஞ்சாரு. அவன் பாவியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதெல்லாம் ஆண்டவர் செய்து முடிச்சிட்டாரு. ஆனா அந்த ஊழியக்காரனும் பரலோகத்துக்கு போக முடியல. ஏன்னா அவரை அக்கிரம செய்கைக்காரன்றார். எதுல அவர் அக்கிரமம் செய்தாரு படிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்ப அவர் எது செய்யல? வார்த்தையின்படி நடக்கல. பேய் ஓட்டியிருக்கார், பிசாசு ஓட்டியிருக்கார், ஊழியம் பண்ணியிருக்கார், தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கார், பெரிய எழுப்புதலின் ஊழியக்காரர். ஆனா வார்த்தையின்படி நடக்கல. அப்போ வார்த்தையின்படி நடக்காதவர்களை தான் ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரர்ன்றார். இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் கையில் இருக்கிற பைபிள் எவ்வளவு முக்கியமானது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அதுதான் மிக 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 ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமானது. எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் அவன் எதன்படி நடந்திருக்கணும்னு பைபிள் சொல்லுது. வேத வசனத்தின்படி நடந்திருந்தா அவன் புத்தியுள்ள மனுஷன், கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். கண்மலைன்னா இயேசு கிறிஸ்து மேலே அவன் வீட்டை கட்டின ஒரு மனுஷன் யாருன்னா வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற மனுஷன் தான் புத்தியுள்ள மனுஷன். காற்று அடிக்கும், மழை வரும், புயல் வரும், எல்லாம் வந்து மோதி அடித்தாலும் அது விழாது, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம எதிர் முக்கியத்துவப்படுத்தணும் வேத வசனத்தை. அதனால தான் இதை ஜாக்கிரதை நீ பிரசங்கம் பண்ணு. வசனத்தை குறித்து ஜனங்களை கற்றுக் கொடு. வார்த்தையை அவங்களுக்கு கீழ்ப்படிய சொல்லு, வார்த்தையை படிக்க சொல்லு, கேட்க சொல்லுன்னு சொல்கிறார். நீங்கள் வருகிற நாட்களில் இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, அழியாத வார்த்தை. இயேசு எப்படி நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரோ அதே போல் இந்த வசனமும் நேற்றும் என்றும் என்றும் மாறாதது. அல்லேலூயா. காலத்துக்கு தகுந்த மாதிரி வசனம் மாறாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி வசனத்தை மாற்ற முடியாது, சத்தியத்தை மாற்ற முடியாது. சத்தியம் சத்தியமாகவே இருக்கும், கடைசி வரைக்கும் ஒரே சத்தியம்தான். அல்லேலூயா. அதை மாற முடியாது, மாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த வார்த்தையில் ஒரு வார்த்தை ஒரு உறுப்பாகில கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இது மாறாதது எதுனா கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். மூன்றாவதாக பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். உபாகமம் 10:17 வாசிங்க. இன்னொருத்தர் அப்போஸ்தலர் 10:34 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. வேகமாக வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். உபாகமம் 10:17. மைக்கு போடுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. உங்க தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் நம்ம ஆண்டு பாருங்க, தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும், அவர் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார். பயங்கரமான தேவனாய் நம்ம ஆண்டவர் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும், அத பத்திங்களா, அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல, லஞ்சம் வாங்குறவரும் கிடையாது. நம்ம ஆண்டவர் குறித்து தெரிந்து கொள்ளுங்க. பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்படின்னா அவரை ஏமாற்றவே முடியாது. அவர் ஏழைன்னு பார்க்க மாட்டார், பணக்காரன்னு பார்க்க மாட்டார், படித்தவங்கன்னு பார்க்க மாட்டார், படிக்காதவங்கன்னு பார்க்க மாட்டார், அந்த ஜாதி இந்த ஜாதி எந்த ஜாதியோ அவர் பார்க்க மாட்டார், பார்ஷாலிட்டியே பார்க்க மாட்டார்.
எல்லாரையும் சமமாக பார்ப்பாரு, சமமாக நேசிப்பாரு, சமமாக தண்டிப்பாரு, சமமாக நியாயம் தீர்ப்பார். அவர்கிட்ட போய் நான் 30 வருஷம் ஊழியம் செஞ்ச ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நான் அப்படியே கொஞ்சம் உள்ள சந்தில் பரலோகத்துக்கு வந்துடுறேன்னா முடியாது, ஓரமாக நில்லுன்னு. அதான் அந்த வசனத்தின்படி நில்லுடா, கொஞ்சம் நீ எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணேன்னா கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நியாயம் தீர்க்க வேண்டி இருக்குது அப்படின்னா. ஆண்டவரே நான் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு 10 கோடி 100 கோடி 1000 கோடி கொஞ்சம் கொடுத்துட்றேன், கொஞ்சம் உள்ளே விட்டுருங்கன்னா அவர் பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. இங்கே கவர்மெண்ட்டில் நம்ம உலகத்தில் லஞ்சம் கொடுத்து நம்ம காரியத்தை என்ன பண்ணலாம், சாதித்து விடலாம். தப்பு பண்ணிட்டு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு ஜெயிச்சு பணம் கட்டி வந்துடலாம். ஆனால் அந்த நீதியின் தேவன் ஒரு பச்சைப்பாதை உள்ளவர் அல்லவே. எல்லாரையும் கரெக்டாக நியாயம் நீதி தீர்க்கிற மாறாதவர். அவரை மாற்றவே முடியாது. உலகத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாரையும் மாற்றிடலாம், பணத்தை காமிச்சு பொருளை காமித்து எப்படியோ ஏமாற்றி நம்ம காரியத்தை சாதிச்சிடலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் மட்டும் அவர் பச்சைப்பாதம் உள்ளவர் அல்ல, லஞ்சமோ வாங்க மாட்டான். அதனால தான் நம்ம வார்த்தையில், பார்வையில், நடத்தையில், எல்லாவற்றிலும் வசனத்தின்படி நீங்கள் நடந்துட்டீங்கன்னா அங்கே போய் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல வேண்டாம். வசனத்தின்படி நீ நடந்தியா, வா உள்ள போ அப்படின்றவார். வசனத்தின்படி நீ வாழ்ந்துட்டியா, போ உள்ள போன்றவர். பச்சைப்பாதம் உள்ளவர் அல்ல. ஆனால் தப்பு செஞ்சுட்டு அல்லது நம்ம மன்னிப்பு கேட்காம பாவத்தோடு கூட நம்ம போயிட்டு எக்காரணத்தை கொண்டோ அவரை நம்ம பிரெயின் வாஷ் பண்ணவே முடியாது. எதுலேயுமே அவரை நம்ம ஏமாற்ற முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. அனத்த சீஷர்கள் அவர் இயேசுகிட்ட பிடிச்சிட்டு போகும்போது சீஷர்கிட்ட அவர் சொன்னார், என் எதிராளி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும், பிசாசு வரான், குற்றம் சாட்டுறதுக்கு வரான், பிடிக்க வரான். பாண்டு சொல்ல அவன் வர்றான், ஆனால் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டர்கிட்ட ஒன்றுமே அவன் சொல்ல முடியல. அதே தான் நம்முடைய வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் பச்சைப்பாதம் உள்ளவர் அல்ல. யாரையும் பார்த்து நம்மளை போல் சரி பரவாயில்ல, இவங்க நமக்கு இத்தனை நாள் ஹெல்ப் பண்ணாங்க, அதை உதவி பண்ணாங்க, நம்ம அப்படியே சரி தட்டி விட்டுருவோம். சரி போங்க நீ போ அடுத்தவங்களை பார்த்து நியாயம் தீர்ப்போம். ஆனால் கர்த்தரிடத்தில் அந்த காரியம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. அவர் மாறாதவர். எதில் மாறாதவர்? தெய்வீக தன்மையில் அவரை யாரும் மாற்ற முடியாது. எது எதை அழிச்சிச்சின்னு உங்களுக்கு சொன்னேன். அப்போ அதுபோல் இன்னொரு தெய்வம் இந்த இயேசுவின் தெய்வ தன்மையை மாற்றவே முடியாது. இந்த பவருக்கு மேலே ஒரு பவர் இனி வரவே முடியாதுன்னு தான் அவர் சொல்ல. ஒரு தெய்வீக தன்மையை எந்த விக்கிரகத்துக்கும் கொடுக்க மாட்டார், வேறு எதுக்குமே கொடுக்க. எவ்வளோ பெரிய நீங்கள் கடவுளை உருவாக்கி வைத்தாலும் இந்த இயேசுவை விழச் செய்ய முடியவே முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஒவ்வொன்றும் புதுசாக தயாரிக்கும் பொழுது பழசெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு சொன்னேன், புரிஞ்சுதா? அதுபோல் ஒரு புது கடவுள் இந்த கடவுளை அழிக்க முடியவே முடியாது. அதனால தான் நேற்றும் இன்னும் மாறாதவர். ரெண்டாவது, வார்த்தையில் மாறாதவர். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை அத்தனையும் நிறைவேற்றினா நமக்கு சொன்னதையும் அத்தனையும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அத்தனையும் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி காண்பிப்பார். ஏன்னா நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். மூணாவது, அவர் பச்சைப்பாதம் உள்ளவர் அல்லவே. யாருக்கும் எதுவுமே அவர் எக்ஸ்கியூஸ் பண்ண மாட்டார். கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக நியாயம் தீர்ப்பார், கரெக்டாக நேசிப்பார், கரெக்டாக கிருபை செய்வார், கரெக்டாக அன்பு செலுத்துவார், சரியாக நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இவங்க அழகாக இருக்காங்க, இவங்களுக்கு நிறைய கொடுக்கலாம், இவங்க அசிங்கமாக இருக்கிறாங்க, அப்படிலாம் பண்ண மாட்டார். எல்லாருக்கும் ஈக்குவலாக அவர் இருப்பார். அதனால தான் அப்போஸ்தலர் 10:34 என்ன சொல்றார் வாசிங்க. ரோமர் 2:11, எபேசியர் 6:9 வாசிங்க. நம்ம ஜெபம். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தினாலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா, அழகா சொல்றார் பாருங்க. அவர் பட்சபாதம் உள்ளவரே அல்ல, எவனும் நீதியை செய்தான் அவருக்கு என்ன சொல்லுது பாருங்க. எல்லாம் நீதியை செய்தீங்கன்னா அவருக்கு
உகந்தவர்களாய் இருப்பீர்கள். அல்ல இல்லையா? அதை எதுவுமே அங்கே போய் நம்ம சொல்ல முடியாது. நான் இத்தனை நாள் ஊழியம் செஞ்ச ஆண்டவரே அதெல்லாம் சொல்லவே முடியாதுன்றாரு. நீ நீதி உள்ளவனா இரு, எல்லாம் அவருக்கு உகந்தவர்களாய் நீங்க இருக்கலாம். ரோமர் 2:11. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. அதனால நீதி உள்ளவர்களாய் நிதானமா வேதத்தை வாசித்து தியானித்து அவருக்கு பிரியமா நடங்க. அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். எபேசியர் 6:9. எஜமான்களே, இப்போ எஜமான்கள் ஓனர்கள் எல்லாம் சொல்ல இருப்பாருங்க. யாரெல்லாம் ஓனரா இருக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்ல இருப்பாருங்க, எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து, உங்க கீழே வேலைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா நீங்க செய்யுங்க. அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர். அது பாருங்க, ஓனரா இருந்தாலும் அவர் தான் கடவுள், வேலைக்காரா இருந்தாலும் அவர் தான் கடவுள். ரெண்டு பேருக்கும் அவர் கடவுளா இருக்கிறதுனால பரலோகத்தில் இருக்கிறார் என்றும், அவர் பரலோகத்திலிருந்து நம்மளை பார்க்கறதுனால அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து, பாத்தீங்கன்னா பட்சபாதம் இல்லை என்று அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். வேலை செய்யறவங்கள கடுஞ்சொல்ல திட்டி அடிச்சு உதைச்சி அவங்களெல்லாம் துன்புறுத்தாத. உனக்கோ கடவுள் அவங்களுக்கோ கடவுள் பரலோகத்தில் இருக்கிறாரு. அதனால அவங்கள கடிந்து கொள்ளாம அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து போனஸை கொடுத்து நல்ல சம்பளத்தை கொடுத்து உனக்கு வர்ற லாபத்திலிருந்து அவங்களுக்கு நல்ல சந்தோஷமா கொடுத்து அந்த வேலைக்காரர்களும் நீங்க ஆசீர்வாதமா சந்தோஷமா வைத்து கொள்ளுங்க. நீங்க ஓனருங்கிறதுனால அவங்கள கடிந்து அடித்து அவங்கள துன்புறுத்தி அவங்கள நீங்க வஞ்சித்து அவங்கள கண்ணீர் விட வைத்து அவர்களை துக்கப்படுத்தி கொண்டிருந்தீங்கன்னா நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன் ஒருவர் இருக்கிறார், உன்னை தண்டிச்சிருவாரு என்றார். பணக்காரங்க அப்படித்தானே பண்றாங்க. ஏழைகளை அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள மட்டம் தட்டுறது, அவங்கள துரத்துறது, அவங்கள வேலையிலிருந்து நிறுத்திடுறது, இவங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாங்கன்னா அவங்கள பழி வாங்குறது, அவங்கள துக்கப்படுத்துறது, ஏதாவது பண்ணி அவங்கள, ஏன்னா நம்மகிட்ட அதிகாரம் இருக்கு, நம்மகிட்ட பணம் இருக்கு, அதனால அவங்கள ஏழைகள் திக்கச்சவர்கள் அவங்கள கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அவங்களுக்கு யாரும் இல்லை, நாதி இல்லைன்னு சொல்லி அவங்களை எவ்வளோ துன்பப்படுத்துறோமோ நம்ம துன்பப்படுத்துவோம். அவங்க எங்கேயும் போக முடியாது, கோர்ட்டு போக முடியாது, போலீஸ் போக முடியாது, நம்மளை ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம அவங்கள என்ன நசுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உனக்கும் தேவன் அவங்களுக்கும் தேவன் நான் இருக்கிறேன், நசுக்காத, தைரியம் ஜாக்கிரதையாயிரு, அவங்கள கடிந்து கொள்ளாத, அவங்கள நீ துக்கப்படுத்தாத, அவங்கள வேதனைப்படுத்தாத, நீயும் நீதியா நடந்துக்கோ, நானும் நீதியா பதில் தருவேன்றார். புரியுது என்ற ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. ஆனால் நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அவர் என்ன பண்ணுவார், நீதியாய் நியாயம் தீர்ப்பாரு, லஞ்சம் வாங்க மாட்டாரு, அவரை ஏமாற்ற முடியாது. அதனால் எல்லாரும் நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாய், ஒருவர் மதிக்கிறவர்களாய், ஒருவர் மன்னிக்கிறவர்களாய், ஒருவர் ஆட்சி தேய்ச்சி தைரியப்படுத்தி பலப்படுத்துகிறவர்களா, இன்னும் ஆண்டவருக்காக ஆத்துமக்களாய் ஆதாயப்படுத்தி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பிள்ளைகளா நம்ம இருப்போம் என்று சொன்னா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஒருபோது நம்ம கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்து நில்லுங்க. பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஓ ஜீசஸ், நாம் மாறுறோம், நாம் சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம மாறிடுறோம். ஆனால் நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை தெரிந்து கொண்ட தேவன் ஒரு நாளும் மாறுவதில்லை. நம்ம எப்படி துன்மார்க்கத்திலே வாழ்ந்திருந்தோமோ, ஒளியான சேற்றில் இருந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி நம்மை அழைத்து வந்த கர்த்தர் இந்த நாள் வரை நம்மை கைவிடாமல் இருக்கிறார். ஓ ஆண்டவர்கிட்ட நினைச்சு பாருங்க, அவருடைய ஆதி அன்பை நினைத்து பாருங்க. ஒன்றும் இல்லாத நாளில் நம்மை நேசிக்காத ஒரு சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை நமக்கு. அந்த நாளிலே கர்த்தர் எந்த அன்பு வைத்து நம்மை அழைத்தாரோ, நம்மை தெரிந்து கொண்டாரோ, இந்நாள் வரை அதே அன்பில் அவர் இருக்கிறார், அதே அழைப்பில் நம்ம வைத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனை நம்ம கொண்டிருக்கிறோம். அந்த நல்ல தேவனை கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அவர் இருக்கிறவராக இருக்கிற கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். தேங்க். அவரை தன்னை வெளிப்படுத்தும் போது நானே, அதாவது எனக்கு நிகர் எதுவுமே இல்லைங்கிற. ஓ, அவருக்கு நிகராக எதுவுமே கிடையாது. தேவாதி தேவனவர், எல்லா தேவர்களுக்கும் தேவனவர், எல்லா கர்த்தாக்களும் கர்த்தரவர். ஓ, அவர் பயங்கரமான தேவன். ஆனால் நம்ம மீது இன்னும் அவர் பொறுமையாக இருக்கார், நம்மை நேசித்து கொண்டு இருக்கிறார். ஓ, நம்ம எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் அவர் உடனே வந்துடுறார். எங்கே 2-3 பேர் கூடியிருக்கலாம், அவர் மத்தியிலே நான் இருக்கிறேன்னு சொல்ல. 2-3 பேர் கூடி குடும்பமாக ஜெபம் பண்ணால் போதும், அவர் நம்ம மத்தியிலே இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார்.
திரும்பவும் நாம் அவரை துக்கப்படுத்தி எத்தனை நாள் நம்ம துக்கப்படுத்தி இருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எத்தனை நாள் அவர் வருத்தப்பட்டிருக்கோம், ஆனால் அவர் அதுக்கேற்ற பழி அவர் நம்மளை வாங்கறதில்லை. அப்படியே அமைதியாக ஒதுங்கி இருக்கிறார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் மாறாதவராக இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். சூழ்நிலைகள் மாறினாலும் அந்த நாளிலே கர்த்தர் நம்மை அதையெல்லாம் கடந்து போக அவர் நம்முடைய கரத்தை பிடித்து அதை கடந்து போக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பெரிய சூழ்நிலைகள், பாரமான நிலைமைகள், மாண்டு போலாமா என்று நினைக்கிற நேரங்கள்லாம் கடந்து வந்திருக்கலாம். இனி நீ உயிர் வாழ்வது எதற்காக நான் வாழணும்னு நினைச்சிருக்கலாம். அந்த நாட்களிலெல்லாம் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து போவதற்காக நம்முடைய கரத்தை பிடித்தவர், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் இந்நாள் வரை நம்மை கைவிடாமல் வழி நடத்தி வருகிறாரே. ஓ அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? இந்நாள் வரை நம்மை கரம் பிடித்தவர் கை விடுவதில்லை. தேங்க்யூ ஜீசஸ். அவர் தன்னுடைய வார்த்தையில் தவறாதவர். அந்த வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போவதில்லை, அந்த வார்த்தையில் மாறுவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் என்னெல்லாம் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேனோ, என்னெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனோ, மகனே மகளே, ஓ நான் அதை உன்னை விட்டு நான் மறக்கிறதில்லை, அதை அப்படியே நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர். வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற வரை அவர் மாறிட மாட்டார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கிறது. ஆண்டோட வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கு. அது நம்ம கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக பரிசுத்தவான்களால் அவர்கள் மூலமாக தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். தீமோத்தேயுல வாசிக்கும் பொழுது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை வாசிக்கணும், அனுதினமும் தியானிக்கணும். நேரம் என்றைக்குமே நமக்கு என்றைக்கு தான் நேரம் இருந்திருக்கு, ஆனால் எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்குது. நம்ம அதை வாசிப்பதற்கு மாத்திரம் அப்புறம் வந்து வாசிக்கலாம், அப்புறம் பார்க்கலான்னு அப்படியே ஒதுக்கி விடுறோம். உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே தேடுகிறான். ஆண்டவரை இதுவரையும் நான் வாசிக்காமல் இருந்திருக்கிறேன்ப்பா, என்னை ஒரு விஷயம் பண்ணீங்க, இன்னும் என்னுடைய வாழ்நாளில் ஆண்டவரை அது என்னை உணவாகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை எனக்கு உணவாகட்டும்ப்பா. ஓ அதை நான் வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கணும் ஆண்டவரை, எனக்கு ஒத்தாசை பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் வந்து காலை வேளையில் வாஞ்சியா பார்க்கிறார். யாரெல்லாம் நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு அபிஷேகத்தை ஊற்ற தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர் வார்த்தையில தான் ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் தான் நமக்குள்ளே பிரவேசிக்கும். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னை உணர்வுள்ள ஆக்குங்கன்னு சொல்லுங்க. எத்தனையோ நேரங்கள் இருக்கு. ஒரு சில நேரங்கள் தேவனுக்கு நான் அர்ப்பணிக்கலாம். ஓ தேங்க்யூ, இதை வாசிக்க நான் அர்ப்பணிக்கிறோம்ப்பான்னு சொல்லுங்க. ஓ மரியாதை பார்த்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலே அவ ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவர் வாயிலிருந்து என்னெல்லாம் வருகிறது என்று கேட்டு கேட்டு அதை உட்கொண்டு கொண்டிருக்கான். தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்களுடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன், ஆணிய வாயை திறந்து நான் அதை சாப்பிட்டேங்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோ, அதுதான் நமக்கு ஜீவனாக இருக்கிறது. மூன்றாவது பார்த்தோம், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நானோ உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறேன்னு சொல்ல. ஒருவேளை நம்முடைய வெளி தோற்றம் ரொம்ப நல்லவங்களாக இருக்கும், சாந்தமாக இருக்கும், பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறோம், கோபமே படாதவர்களாக இருக்கும். மனுஷன் அதை பார்த்து தான் ஏமாறுவான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். இருதயத்தின் நினைவெல்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன, நானும் நீங்களும் என்ன நினைக்கிறோன்னு அவருக்கு தெரியும். வேத வசனம் சொல்றது, நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கு. ஒருவேளை இந்த காலை வேளையில் ஆலயத்துக்கு வந்த நாம் பரிசுத்தம் போல நம்ம நின்று கொண்டு இருக்கலாம். அப்படியே கடந்து போக ஆண்டவர் விரும்புறதில்லை. ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் அப்பா, என் இருதயத்தை நான் ஊற்றி விடுகிறப்பா, அந்நாளை போல நான் ஊற்றுறேன்.
என் இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவர். உம்மிடத்துல பட்சபாதம் இல்லையே, ஏழை பணக்காரன் என்ற எண்ணம் இல்லையே, ஐஸ்வர்யவான் வறுமை என்ற எண்ணம் இல்லையே அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். அழகு இல்லை என்று இல்லையப்பா, அந்தஸ்து என்பது இல்லையே ஆண்டவரே. ஓ படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற எண்ணம் உங்ககிட்ட இல்லப்பா. எல்லாரையும் ஒரே விதமாய் நேசிக்கிற தேவன், எல்லார் மீதும் ஒரே ஒரு அன்பு செலுத்துகிற கர்த்தர். ஓ அப்படிப்பட்ட தேவனே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என்னை இந்த காலை வேளையில நிரப்புங்கப்பா. உங்ககிட்ட பட்சபாதம் இல்லையே ஆண்டவரே, நான் மீண்டும் உங்ககிட்ட என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஒரு விசை சுத்திகரியும் அப்பான்னு சொல்லுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. சோதனைகள்லாம் வரலாம், ஒருவேளை இந்த சோதனையில் நீங்க மாண்டு போய் இருக்கலாம். ஓ அந்த சோதனையை ஜெயிக்கிற பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நம்ம பார்க்கிறோம். முடிந்த அளவு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். முடிந்த அளவு குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நம் வாழ நம்மை முயற்சிப்போம். ஓ தேங்க்யூ, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயத்தை தான் ஆண்டவர் தேடுகிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். மழுங்கி போன நம்ம மீண்டும் அவர் புதுப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி மீண்டும் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரம் ஆக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் மீண்டும் நம்மை புதிதும் கூர்மையுமான ஷார்ப்பா மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். மீண்டும் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்மை நாமே அர்ப்பணிக்கலாமா? ஓ தேங்க்யூ ஜீசஸ். நாம தேட வேண்டியது என்ன, நாம நாட வேண்டியது என்ன? நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று பார்க்கிறோம். நம்மகிட்ட நீதியான காரியங்கள் இல்லையா? ஆண்டோடு சொல்லுங்கப்பா, நான் நீதி உள்ள மகனாய் வாழணும், தேவ பக்தியோடு நான் வாழணும்ப்பா, விசுவாசத்தில் தேறினவனாய் காணப்படணும் ஆண்டவரே. அன்பை அநேகருக்கு நீர் ஆண்டவரே எங்கள் மீது அன்பு செலுத்தினதால் நாங்களும் அநேகர் மீது அன்பு செலுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நாங்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ சாந்த குணத்தை தரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நம்முடைய ஆண்டவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர். யாரெல்லாம் என்னிடத்தில் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்ன ஆண்டவர். நாம் கேட்ட போது அவர் நம்மை நிரப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்மை நிரப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, சபையாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய விசேஷித்த அபிஷேகம் எங்கள் மீது ஊற்றப்படட்டும். உங்களுடைய அன்பு, மாறாத அன்பு எங்களுக்குள்ளாய் ஊற்றப்படட்டும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் பரிசுத்தர், அவரை போல பரிசுத்தர் வேறு யாருமே கிடையாது. ஆண்டவர்கிட்டங்கப்பா, நீங்கள் பரிசுத்தர், என்னையும் பரிசுத்தம் உள்ளவளாய் மாற்றுங்க. நான் பரிசுத்தோடு வாழ உதவி செய்யுங்க. வெளிப்படுத்தல வாசிக்கணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாய்க்க இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனோடைய கிரிக்கு தக்க பலன் என்னோடே கூட வருகிறது. என்னோடே கூட அவர் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அப்பா, என்னுடைய அநியாயத்தெல்லாம் விட்டு நான் நீதியாய் வாழ உதவி செய்யுங்க, பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஓ அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்த காலை வேளையில் ஊற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். யாரெல்லாம் விட்டு கொடுக்குறீங்களோ அவங்க மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கீங்களோ, ஓ உங்கள் இருதயத்தை ஆவியானவர் நிரப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ரீகாபாபரா ஷதரகபா. நிரப்புங்கப்பா, வாஞ்சுள்ள பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க, உம்முடைய அன்பினால் நிரப்புங்க, உம்முடைய வரங்களினால் நிரப்புங்க. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ் எஸ் நிரப்புங்கப்பா. ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. தேவ பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ராஜா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், நீர் எப்படிப்பட்டவர் என்பதை எங்களுக்கு விளக்கி தந்தீங்க. நீர் மகத்துவம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், பயங்கரமானவர், பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஓ தேங்க்யூ ஜீசஸ்.
அப்பா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா நீர் ஆண்டவர். உம்முடைய வல்லமை மகத்துவம் மிகவும் பெரியது ஆண்டவர். ஆனால் எங்களை எல்லாம் நீங்க தெரிந்து கொண்டீங்களா, அதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவர், உம்முடைய வெளியேற பெற்ற அன்பினாலே எங்களை ஆண்டவர் அரவணைத்துக் கொண்டீர், அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில உம்மை தேடி வந்திருக்காங்கப்பா. என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவையெல்லாம் கர்த்தர் நீ சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனத்தோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு ஆண்டவரை விடுதலை இல்லாமல் ஆண்டவரை வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருள்வீராக. ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. இயேசுவின் ரத்தம் உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை இறங்கட்டும். என்னென்ன வியாதிகளை சாத்தான் கொண்டு வந்து அவர்களை முடைக்க வைத்திருக்கிறானோ எல்லா வியாதிகளும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத சாத்தான் உம்முடைய பிள்ளைகளை கூனி குறுக பண்ணின எல்லா அசுத்த அந்தகார ஆவிகள் சரித்து விட்டு ஓடிப்போ என்று கட்டளை கொடுக்கிறோம். வெளியேறிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சுகமாய் இருக்கட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் செழித்து இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உண்மையே நம்பி வந்திருக்காங்கப்பா. உம்முடைய பூரண சமாதானத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னீரே. வாக்கு பண்ணினவர், வார்த்தையில் உண்மையில் வார்த்தையை தவற விடாதவர். ஓ உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகமும் ஆண்டவரே அப்பா சமாதானமும் பெருக கடகட்டும் அப்பா, பெருகட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்வீராக. எல்லா ஆக்சிடென்ட் ஆவிகளுக்கும் திடீர் மரணங்களுக்கும் நீர் தப்பிவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே, பெற்றோரை குறித்து, படிப்பை குறித்து ஆண்டவரே, வியாபாரத்தை குறித்து, வேலையை குறித்து, வருமானத்தை குறித்து என்னெல்லாம் நினைக்கிறார்களோ அந்த நன்மைகளால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. இந்த வாரத்தில் அநேக ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. உம்முடைய நாமம் விளங்க செய்வீராக. செய்தி கொடுத்த உம்முடைய தாசனை இன்னும் அநேக லட்சங்களுக்கு கர்த்தர் நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.